பகுத்தறிவுவாதிகளுக்கு என்று ஒரு சிறப்பு குணம் உண்டு. அது என்னவென்றால், தனக்கு வேண்டியவர்களே சில செய்திகளை சொன்னால் கூட அதை அப்படியே எடுத்துக்கொண்டு செய்ய மாட்டார்கள். தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு இது சரிதானா, இதை செய்யலாமா என்று யோசித்து பார்த்து தான் செய்வார்கள். 1957 குளித்தலையிலே கலைஞர் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அன்றைக்கு திருவாரூர் கே தங்கராசு அவர்களை கலைஞருக்கு எதிராக பிரச்சாரம் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் திருவாரூர் கே தங்கராசு பெரியாரே சொல்லி இருந்தாலும் கூட என்று அதனை மறுபரிசீலனை யோசித்து பார்க்கிறார். தன்னுடைய சொந்த ஊர்க்காரர், தன்னோடு பல நிலைகளில் ஒத்துப்போகிற ஒரு பகுத்தறிவுவாதி, இவர் சட்டமன்றத்துக்கு போகட்டுமே, பெரியார் சொல்லுகிறார் என்பதற்காக நாம் ஏன் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று குளித்தலைக்கு போகவே இல்லை. அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர் பெரியாரையே வந்து பார்த்தார். எனவே பகுத்தறிவுவாதிகளாக இருக்கிறவர்கள் தனக்கு யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. தனக்கே வேண்டியவர் சொன்னாலும் அதனையும் பகுத்தறிந்து பார்க்கிற பார்வைதான் பகுத்தறிவாளர்களினுடைய பார்வை.